அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ட்ரியா ஹெல்த் கேர் வழங்கும் நேரலை. இந்த யூடியூப் லைவ்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரெடியூஸ் வெயிட்டை எப்படி சேஃபாக ரெடியூஸ் பண்ண முடியும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெயிட் கெயின் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கு இந்த வெயிட் கெயின் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு 3 முக்கியமான விஷயம், இந்த வெயிட் லாஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெயிட்டை எப்படி நம்ம எந்த விதமான பெரிய ஒர்க் அவுட்ஸ் இல்லாமல் நம்ம அதற்காக தனியாக டைம் ரொம்ப அதிகமாக நம்ம எங்கேயும் வெளியே ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி லாஸ் பண்ண முடியும். 2வது பெல்லி ஃபேட் ப்ராப்ளம். அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, வயிறு தொப்பை போட்டுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய சிரமமான விஷயமா இருக்குது. சில பேருக்கு உடம்பெல்லாம் பார்த்தா கூட நார்மலாக இருக்குது, வயிறு மட்டும் தனியாக ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இருக்குது. ப்ரெக்னன்சி அப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்தபோது இருந்த வயிறு குழந்தை வெளியே வந்த அப்புறமா அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பானை மாதிரி வயிறு, இந்த பெல்லி ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு மிகப்பெரிய ட்ரபிளாக இருக்குது. ஸோ அதற்கான தீர்வுகள் பற்றியும் தான் நம்ம இந்த யூடியூப் லைவ்ல பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த வெயிட் லாஸில் ஒரு ப்ராப்பரான மீல் பிளான். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்து, ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் எடுத்து அதை நம்ம வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கி ட்ரை பண்ணி நிறைய பக்க விளைவுகள் சந்திச்சிட்ருக்காங்க. ஸோ ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் ஆனால் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர்றதும், அது திருப்பி அதோட டபுளாக வெயிட் கெயின் ஆகிறதும், மற்றபடி டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வேரிகோஸ் வெயின் போன்ற ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஃப்யூச்சரில் அந்த ரிஸ்க் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால் எப்படி கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு, அதுவும் வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவே எப்படி வெயிட்டை ப்ராப்பராக லாஸ் பண்ண முடியும், இது போன்ற ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான காரணங்களால் எல்லாருக்கும் வெயிட் கெயின் ஆகுதுன்னா, லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெலிவரியோ இல்லை 2வது டெலிவரியோ, அந்த டெலிவரி முடிஞ்ச அப்புறமே உடம்பு ஊத ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பழைய ஃபோட்டோவையும் போய் கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு ரொம்ப ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த பழைய ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக அவங்க ரீகெயின் பண்ண முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன் டெலிவரிக்கு அப்புறம் கெயினான வெயிட் இறங்காமல் இருக்குன்னா, டெலிவரி மூலமாக வெளியேற வேண்டிய கழிவுகள் போதுமான அளவு சரியாக வெளியேறது கிடையாது. அதனால் பாடியில் அது ஸ்டாக்னேஷன் அடையும் போது இவங்களுக்கு இந்த வெயிட் கெயின் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் வர்றது, அதிகப்படியான ஒரு விதமான டிப்ரெஷன், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு சரியான ஈடுபாடோட மனதை ஈடுபடுத்தி அந்த விஷயங்களை செய்ய முடியாது, பொறுத்து போகக்கூடிய தன்மை குறையிறது, இது எல்லாமே டெலிவரிக்கு அப்புறம் லேடிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அப்போ வெயிட் கெயின் அப்படின்றது வெறும் உடம்புல மட்டும் கிடையாது, மனசுலையும் நிறைய கெயினாக இருக்குது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நோய்க்கு மனதில் உண்டான மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கும் அதையும் சேர்த்து தான் நோயுடைய அறிகுறியாக சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு சிம்டம்ஸ், டிசீஸோட டயக்னோஸும் சரி, சிம்டம்ஸும் சரி, வெறும் ரிப்போர்ட் ஓரியன்டாக ஒரு பாடி டயக்னோசிஸாக ஒரு பிளட் டயக்னோசிஸாக மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புகள் என்ன இருக்குன்னு பார்த்து தான் அந்த காலத்தில் மருத்துவம் செய்யப்பட்டது. ஸோ அதையும் நாம் சம்மந்தப்படுத்தி எப்படி வெற்றிகரமாக நம்ம எளிமையாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம முக்கியமான காரணங்கள், ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கெயின் ஆகிற வெயிட்டு, தலை மேலே இருக்க ஒரு மிகப்பெரிய லோடு நம்ம எப்படி இறக்க முடியும், எப்படி நம்ம சேஃபாக வீட்டில் இருந்தே அதற்கான விஷயங்கள் எப்படி பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மேரிடோ அன்மேரிடோ பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, ப்ராப்பரான பீரியட்ஸ் ஃப்ளோ வர்றது கிடையாது. அந்த பீரியட்ஸ் அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான பெயின் இருக்கிறது, பிசிஓடி ப்ராப்ளம், ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம், இதன் காரணமாக மாதம் அந்த பீரியட்ஸ் ரெகுலரிட்டி இல்லாததுனால உடம்பு அப்படியே ஊதி போயிடுது. ஓகே. அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓவர் ஈட்டிங்.
நிறைய சாப்பிடணுன்றது. முன்னாடி சொன்ன 2 விஷயத்தினால ரீசன்னால வர வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்றது ஒரு கையளவு கூட இருக்காது. பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க. எங்க அதுக்கப்புறம் போட்டுருமோன்னு பார்த்து சாப்பிடுவாங்க. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் அப்படின்றது எப்போ இருக்குது அப்படின்னா, ஒரு 45 இயர்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு ஓவர் வெயிட் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தான் ரொம்ப கெயின் ஆகுது. இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சிட்டிங் ஒர்க் காரணமாக அதிகப்படியான வெயிட் கெயின் ஆகுது. அதில் அவங்க ஃபுட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வெயிட் கெயினுக்கான ஒரு சொல்யூஷனை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க சாப்பாடு ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. பார்த்து சாப்பிடுவாங்க. இது ஃபைபர் என்ரிச்டு ஃபுட்டு, இது ப்ரோட்டீன் என்ரிச்டுன்னு பார்த்து சாப்பிடுவாங்க. ஆனால் வெயிட் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலாக போகும். இப்போ நம்ம சொன்ன இன்னொரு கேட்டகரியில் ப்ராப்ளமே ஈட்டிங் தான். ஓவரான அப்பிடைட், சாப்பிட திரும்ப பசி எடுக்கிறதுனால அதிகமான ஃபுட் கன்சப்ஷன்னால ஓவர் வெயிட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஓவர் வெயிட் ஆனால் கண்டிப்பாக கால்களில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். டிவிடி போன்ற, வேரிகோஸ் போன்ற, இந்த மாதிரி டயபெட்டிஸ் போன்ற ப்ராப்ளம் இருக்க எல்லா பேஷண்ட்ஸுமே முதன்மையான ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் கெயின் தான். ஸோ அந்த வெயிட்டை ப்ராப்பராக குறைக்காததுனால அதை அடுத்து தொடர்ந்து நம்ம உடலில் நிறைய விதமான உபாதைகள் தொடர்ந்து உண்டு பண்ணுது. சரி, ஓகே. இப்போ நம்ம ரீசன்ஸ் வந்து இந்த பொதுவான காரணங்கள் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மெத்தட்ஸ். என்ன மாதிரியான வெயிட் லாஸ் மெத்தட்ஸ் வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணுறாங்க? முதல்ல பார்த்தா ஜிம் ஒர்க் அவுட்ஸ் தான். அதை ஜிம்முக்கு போகிறது 1 மாதமோ இல்லை 1.5 மாதமோ தெரியாது. அப்போ மட்டும் ரெகுலராக எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேலைன்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணணும். ஸோ அதனால் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறவங்களால இதை ரெகுலராக பண்ண முடியறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அதை நிறுத்தும் போது உடம்புல வெயிட் வந்து திரும்ப அப்படியே கெயின் ஆகுது. பேக் பெயின் போன்ற எலும்பு சம்மந்தப்பட்ட L4 L5 கம்ப்ரெஷன்ஸ் வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஏன்னா இந்த வெயிட்டை கெயின் பண்ணும் போது நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. முட்டை போன்ற விஷயங்கள், ஹெல்த் பவுடர்ஸ், இதெல்லாம் சாப்பிடும்போது அப்போதைக்கு ஃபேட் பேர்ன் ஆகுது. அந்த ஓவர் ஒர்க் அவுட் காரணமா கலோரிஸ் பேர்ன் ஆகுது. ஆனா உடம்பை விட்டு வெளியேறது கிடையாது. ஸோ அப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் ஸ்டோர் ஆகுது. இதன் காரணமாகத்தான் நமக்கு கொழுப்பு கட்டிகள் வர்றது. கால்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆனோன்னா பாடி ஓரளவு வந்து வெயிட் வந்து டவுன் ஆகிடும். ஒரு பாதியாக கூட வெயிட் வந்து லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுடைய கெண்டைக்கால் சதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய பிரெத்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த பிரெத்து அதிகமாகும் போது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஸ்டொமக் மசில்ஸோடைய டிஷ்யூஸ் அங்கே இருக்குது. ஸோ அப்போ ஸ்டொமக்கில் ஒரு பர்டிகுலர் பகுதியில் அது போய் ஸ்டாக்னேட் ஆகுது. இட் மேபி லிவராக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய இன்டெஸ்டைனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை ஊழச்சதையாக நம்ம வயிற்று பகுதியில் தேக்கம் அடைவதாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியான ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுக்கும் போதும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் போதும் பாடியில் ஒரு ஸ்டாக்னேஷன் நடக்குமே தவிர எலிமினேஷன், ப்ராப்பரான ஒரு எலிமினேஷன் நடக்காது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் ஃபுட் கண்ட்ரோல் தான் வெயிட் லாஸுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெத்தட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே. அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய தூரம் வந்து வாக்கிங் போவாங்க. நம்ம சொன்ன மாதிரி நிறைய நான்வெஜ் கன்சப்ஷன், இன்னைக்கு வேல்யூ டயட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ 3 வேளையும் இந்த மாதிரியான அசைவ உணவுகள் எடுத்து வெயிட்டை இன்னைக்கு நீங்கள் லாஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம ஆர்கன்ஸோட ஹெல்த்தும் சரி, நம்ம ஓவரால் எனர்ஜி லெவலும் சரி கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோகா பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ஆனாலும் இன்னும் அதை பண்ணாமலேயே ஒரு ப்ராப்பரான உணவு கட்டுப்பாடும், மனதில் ஒரு மாற்றம், அந்த மனதில் இருக்கக்கூடிய சில முரண்பாடான விஷயங்களை மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமான பர்மனன்ட் வெயிட் லாஸ் நடக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடல்ல ஓவரான ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மைண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அந்த மைண்டில் எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நாம் உணவு கட்டுப்பாடோடு செய்து வரும்போது நிச்சயமா நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட், நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ரிசல்ட், திரும்ப வெயிட் கெயின் ஆகாமல் நமக்கு ஒரு பெர்மனன்ட் ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே,
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வெயிட் லாஸ் டயட் பற்றி பார்க்கலாம். இப்போ ரீசன்ஸ் பார்த்தாச்சு, எது ஒரு சேஃபான மெத்தட்னு பார்த்தாச்சு. நம்ம இதுக்கு என்ன ஒரு ப்ராப்பரான டயட் பிளான், காலையில் என்ன சாப்பிட்ணும், மத்தியானம் என்ன சாப்பிட்ணும், இரவு என்ன சாப்பிட்ணும், எந்த உணவு சாப்பிட்டா ஓவராக வெயிட் கெயின் ஆகாது, எந்த உணவை நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபேட் டெபாசிஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின நாலேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கான டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றது. தொடர்ந்து 3 மாதம் சப்பாத்தி சாப்பிட்டா உடம்போடைய சூடு என்ன ஆகிடும், அதிகமாகிடும். ஏன்னா சப்பாத்தியில் ஈரப்பதம் இல்லை, ஃபெர்மெண்டேஷன் இல்லை. ஸோ அதில் ப்ராப்பரான டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்காது, அதில் ப்ராப்பரான ஒரு டைஜஷனுக்கான விஷயம் இருக்காது. அப்போ அதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் பூராமே வற்றி போயிடும். அப்போதைக்கு உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி உடம்பு வெயிட் லாஸ் ஆகுமே தவிர அதோடைய கழிவுகள் பார்த்தீங்கன்னா திரும்ப பாடியில் ஸ்டோர் ஆகி டயட்டை ஸ்டாப் பண்ண உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்ச நாள் சப்பாத்தி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அப்படி சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணி ஈஸ்ட் அந்த மாதிரியான ஒரு டைஜஸ்டிவ் ஒரு லாக்டோபேசிலஸ் இருக்கிற மாதிரி நம்ம அதை வந்து கொஞ்சம் அந்த மாவை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம அதை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த சப்பாத்திக்கு ஒரு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம்னா மில்லட்ஸ், எல்லா விதமான மில்லட்ஸும் அவங்க யூஸ் பண்ணலாம். அது ராகியாக இருக்கட்டும், இல்லை கம்பாக இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா விதமான நாட்டு அரிசிகளாக இருக்கட்டும். இந்த அரிசிகள் எல்லாத்தையும் அவங்க நல்ல மாவு மாதிரி மிஷினில் கொடுத்து நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு 2 கப்பு அந்த மாவு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 1 கப்பிலேருந்து 1.5 கப் அளவுக்கு நல்ல புளிச்ச இட்லி மாவு கலந்து தான் தோசை விடணும். இதை அப்படியே ஹெல்த் மிக்ஸ் மாவை அப்படியே கலந்து சத்து மாவு தோசை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ஸ்டொமக்கில் ப்ளோட்டிங் ஆகிடும், அகெயின் டைஜஷன் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த மில்லட்ஸில் அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாதிரி அவங்க வந்து எடுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஆனியன்ஸ், அதில் நிறைய கொரியாண்டர் லீவ்ஸு இதெல்லாம் போட்டு இந்த மில்லட் தோசை கூட நல்லா டைஜஸ்டிவான மின்ட் சட்னி, டொமேட்டோ சட்னி இதெல்லாம் வச்சு வெயிட் லாஸ்க்கு தாராளமாக இது ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டாக கூட அவங்க சாப்பிட்லாம். ஆனால் மறக்காமல் இட்லி பேட்டர் வந்து கலந்து தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து முக்கியமாக வெயிட் லாஸ் பவுடர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர்ஸ்ங்கிற பேரில் இல்லை ஒரு நேச்சுரல் பவுடர்ஸுங்கிற பேரில் ஹெவியான ஒரு ப்ரோட்டீன் என்ரிச்டு பவுடர்ஸ் எடுக்கிறாங்க. இல்லைனா லாக்டோஸ் இருக்கிற மாதிரியான பவுடர்ஸ், மில்குடைய ஒரு கண்டென்ட் இருக்கிற மாதிரியான பவுடர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ வீட்டில் நாமளே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் பவுடர் தான் ஒரு மிகச்சிறந்த பவுடராக இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடரில் நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக ஃபைபர் இருக்கணும், அதே சமயத்தில் அதிகமான கால்சியம் இருக்கணும். ஏன்னா உடம்புடைய ஊழச்சதை போக அதிகமாக ஆக எலும்புடைய டென்சிட்டி வந்து நமக்கு குறையுது. ஸோ அப்போ நம்ம அந்த எலும்புடைய டென்சிட்டி அதிகப்படுத்தினாதான் அதில் தானே எல்லாமே இருக்குது. ரத்தம் உருவாகிறதும் சரி, நம்ம உடம்புல எல்லாமே உற்பத்தி ஆகிறது அந்த எலும்புலேருந்து தான் உற்பத்தி ஆகுது எல்லா அணுக்களும். அப்போ அந்த எலும்புகளுக்கு போதுமான வலு கொடுத்தா தானே அந்த உப்பி போன ஊழச்சதையை அது ப்ராப்பராக ஷ்ரிங்க் பண்ண முடியும். ஸோ அந்த எலும்புக்கு தகுந்த ஒரு சதையை அது வந்து பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய விஷயத்த அது கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அதனால் நம்ம வீட்டில் எப்படி இந்த ஹெல்த் பவுடர் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி நம்ம எளிமையாக ஜீரணத்துக்கு ஒரு ஆப்டான விஷயமா மாற்ற முடியும், இது எப்படி உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைக்குது, இது போன்ற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடருக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கணும், எப்படி அரைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு ராகி ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வெயிட் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு பைல்ஸ், பிஸ்டுலா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸு, மோஷன் சரியாக போகாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், ப்ளோட்டிங் இருக்கும். ஸோ அதனால் ராகி வந்து ஒரு 1/2 கிலோ போதும். கம்பு அதே மாதிரி 1/2 கிலோ போதும். இது நாட்டு வெரைட்டி கிடச்சிதுன்னா நாட்டு வெரைட்டி வாங்கிக்கோங்க. வாங்கி முடிஞ்சால் ஒரு வாட்டி சல்லடையில் போட்டு சலிச்சு அந்த திப்பி இல்லாமல் கூட நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி அது வந்து 1 கிலோ போட்டுக்கோங்க. திணை அரிசி அது 1 கிலோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த 4 பவுடர் கூட புழுங்கல் அரிசி வேணும்னா 1 டம்ளர் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ கலந்துட்டு மிஷினில் கொடுத்து நல்லா மாவை அரைச்சிக்கோங்க. நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வீட்லேயே எளிமையாக தயாராகிடுச்சு. ஸோ இப்போ இதில் போதுமான அளவு எல்லா சத்துக்களும் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கால்சியம் இருக்குது. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எல்லா விதமான எனர்ஜி கண்டென்ட் எல்லாமே, கொஞ்சம் மைல்டான ஃபேட் கண்டென்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. நல்ல கொழுப்பு, கெட்டு கொழுப்பு கிடையாது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம உடம்புக்கு ஆப்டாக மாற்ற முடியும்? எந்த ஒரு மிகப்பெரிய அமிர்தமாக இருந்தாலும் அந்த உடம்புல ஜீரணம் ஆயிடுச்சுன்னா அது அமிர்தம், ஜீரணம் ஆகலைன்னா அது பேர் தான் விஷம்.
அப்போ ஒரு பாய்சன் அப்படிங்கிறது ஃபுட் பாய்சன்னு சொல்லப்படுறதும் ஒரு பாய்சன்னு சொல்லப்படுறதும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இன்டைஜஷன். ஸோ அந்த ஒரு ரத்தத்தால் அது செரிக்க முடியாதது தான் உடம்புக்கு விஷமாக மாறுதுங்கிற நம்மளால் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த உணவை நம்ம எப்படி இன்னும் எளிமைப்படுத்த முடியும்னா, நல்லா அந்த மாவை ஒரு 1 hour தண்ணியில் சோக் பண்ணிடுங்க. ஸோ தண்ணியில் இருக்கக்கூடிய உயிர் சத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாலைவனத்தில் கூட தண்ணீர் இருந்ததுன்னா அங்கே ஏகப்பட்ட உயிர் செடிகள் இந்த மாதிரி தாவர வகைகள் தோன்றிவிடும். அந்த அளவுக்கு தண்ணீரில் உயிர் சத்து அதிகம். ஸோ ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு சில்வர் வெசலோ ஒரு பானையாக இருந்தால் நம்ம அதை ஒரு 2-3 நாள் தண்ணியில் ஊற வச்சு யூஸ் பண்ணணும். அதில் நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் இந்த மாவை கலக்கி ஊற்றுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். நல்லா ஒரு 20 minutes வெந்த அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கூல் டவுன் ஆகட்டும். நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் இதுதான் இன்னைக்கு பெரிய பெரிய வெளிநாடுகளில் கூட ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்ற பேரில் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இருக்குன்ற பேரில் அதிகப்படியான விலையில் விற்கப்படுது. ஸோ இதை தான் நம்மள முன்னாடி வாழ்ந்தவங்க காலையில் எவ்வளோ கடினமான வேலை செஞ்ச போது குடித்தாங்க. இன்றைக்கி பெரிய உடல் உழைப்பு இல்லாத நாம் இதை குடிக்கிறதா சரியான விஷயமா இருக்கும். சரி, குளிர்காலமாக இருக்கே, அப்போ இந்த மாதிரி கூழ் குடித்தா சளி பிடிச்சிடாதா அப்படின்னா, நம்ம கூழோட மற்ற விஷயங்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதிகமான நான்வெஜ் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஃபுட்டில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் கூழையும் குடிக்கும் போது தான் சளி பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. நான்வெஜ் எல்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு 4 months கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக கூழ் எடுக்கும்போது சளி பிடிக்காது. அதோடு சேர்ந்து நம்ம சில ஹெர்பல் மெடிக்கேஷனும் வெயிட் லாஸ்க்கான ஹெர்பல் மெடிசன்ஸ், ஒரு ஈஸியான ஹெர்பல் பவுடர்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இதை சேர்ந்து எடுத்திங்கன்னா அந்த சளி கழிவுகள் பூரா மோஷன் வழியாக வந்துடும். நமக்கு ஒரு பெர்மனன்ட் வெயிட் லாஸ் ரெமெடி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த கூழை ஒரு நாளைக்கு 1 liter வரைக்கும் தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பிரித்து டிவைட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு சுண்டக்காய் வற்றல், நெல்லி வற்றல், வெண்டை வற்றல், தாமரை தண்டுன்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொழுப்பை கரைப்பதில், அதாவது எந்த இடத்துல பிளாக், இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, அந்த மாதிரி கிட்னிஸில் கூட இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டண்ட் வைக்கிற அளவில் இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த வற்றல், இந்த நெல்லி வற்றல், மாங்காய் வற்றல் போன்ற விஷயங்கள். ஸோ அதை நாமளே வீட்டில் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கூழோட சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் முற்றிலுமாக மலக்குடலுக்கு வந்துடும். ஸோ இப்போ அந்த மலக்குடல்லேருந்து வெளியேறிட்டா சளி பிடிக்காது. மலக்குடல்லேருந்து வெளியேறல அப்படின்னா தான் சளி பிடிக்கும். இதை நீங்கள் மத்தியானமாக கூட கன்சியூம் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நம்ம அந்த ப்ரோபியோட்டிக் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பசி எடுத்ததுன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த மில்லட்ஸ் தோசையில் நிறைய ஆனியன் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ்லேயே தோசையாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேபேஜில் தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி கேரட் போட்டு மாவில் அரைச்சி தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கண்டென்ட் இருக்கிற மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் சாப்பிட்டோன்னே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் தான். ஸோ அது சீசனில் இருக்கும்போது வாட்டர்மெலன் நீங்கள் தாராளமாக ஒரு ஃபுல் வாட்டர்மெலன் கூட கன்சியூம் பண்ணலாம். சீசன் இல்லாத சமயத்தில் அதுக்கு ஆல்டர்னேட்டான ஜூஸஸ் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கலாம். கற்றாழை சாறு இல்லை நெல்லிக்காய் சாறு, இது ரெண்டும் நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸஸாக எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் குடித்தாலே போதும். அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மிளகு சேர்த்துக்கோங்க, நல்லா கொழுப்புகள் கரையும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட் ஜூஸ் என்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தாச்சு. க்ரீன் ஜூஸ் வேணும், க்ரீன் டீ வேணுங்கிறவங்க அடிஷ்னலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கன்சியூம் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை சாப்பிட்ட பிறகு மத்தியானம் லஞ்ச் வேணும். லஞ்சுக்கு நல்ல வெஜிடபிள் சாலட்ஸ் இருக்க மாதிரி எடுங்க. ஒயிட் ரைஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இல்லை மில்லட்ஸ் ரைஸ், அதாவது செகப்பரிசி அந்த மாதிரி ரெட் ரைஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இதில் எது பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் பழைய சாதம் தான் பெஸ்ட்டு. அது செகப்பரிசியாக இருந்தாலும் சரி, வெள்ளரிசியாக இருந்தாலும் சரி. பழைய சாதம் சாப்பிட்டா வெயிட்டு போடுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் சேம் நம்ம சொன்ன ரீசன் தான். பழைய சாதத்தையும் சாப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது தான் நமக்கு அதிக பசி எடுத்து வெயிட்டு போடும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த டயட் மெனுவில் நம்ம உடம்புல கொழுப்பு கரைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேர்வு பண்ணி நம்ம சாப்பிடும்போது பழைய சாதம் உடம்புடைய எடையை குறைக்கும், சர்க்கரை அளவை குறைக்கும்னு ரிசர்ச் ஸ்டடீஸில் கூட நிறைய ஆய்வறிக்கை இருக்குது. நீங்கள் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, அடுத்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த கூழ் குடித்த பிறகு என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன். சிகப்பு அவல், இது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த சிகப்பு அவலை தண்ணியில் நல்லா ஒன்றும் பாதியமாக மிக்சியில் உடைச்சிக்கோங்க. உடைச்சிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு உப்புமா மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லைனா அந்த அவலில் நம்ம வெஜிடபிள்ஸ் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி அது ஒரு அவல் உப்புமா மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்லாம். லைட்டாக தேங்காய் பால் ஒரு 50 ml மட்டும் கலந்து ஊற வச்சு நாட்டு சர்க்கரை கலந்து இனிப்பு வேணுங்கிறவங்க இப்படி சாப்பிட்லாம். ஸோ இந்த மெத்தடில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் அந்த அவல் வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பரிசிலேயே புட்டு சாப்பிட்லாம். சிகப்பரிசி நீங்கள் நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சிகப்பரிசி புட்டு நம்ம விற்கிறது பார்த்துருக்கலாம். நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த புட்டில் என்னென்னா அந்த அரிசியை ஒரு 2-3 மணி நேரம் ஊறணும். அது ஊறினா தான் நமக்கு அது வந்து நல்லா டைஜஷன் பவர் அதில் கல்டிவேட் ஆகும். சரி, இதை தாண்டி ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம லெமன் சாதம், கறிவேப்பிலை சாதம், ரசம் சாதம், நல்லா கொலையாக வடித்த ரசம், மோர் சாதம், இது கூட காய்கறி என்ன வேணுமோ பொரியல் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் நம்ம கலந்து மத்தியான உணவுக்கு சாப்பிட்டு ஒரு கிளாஸ் ஏதாவது சூப் இல்லைனா பிளாக் காஃபி, பிளாக் டீ இல்லை க்ரீன் டீ இந்த மாதிரி கன்சியூம் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, பட்னி கிடக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் நடக்கும். ஓகே, இன்னும் அடிஷ்னலாக நமக்கு வெயிட் லாஸ் ஜூஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் இதை எடுத்துக்கலாம். சாலட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேரட் வந்து 50 grams, ஒயிட் ஆனியன்ஸ் இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆனியன் இது வந்து ஒரு 25 grams, குக்கும்பர் 50 grams, கோகோனட் வந்து அதில் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ராப் பண்ண கோகோனட் ஒரு 2 to 3 tablespoon போட்டுக்கலாம். இல்லை நல்லா பல்லாக இருக்க கோகோனட்டாக இருந்தால் ஒரு 4-5 பல் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சௌச்சவ் வெஜிடபிளை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம். நல்லா ஸ்க்ராப் பண்ணிட்டீங்கன்னா குக்கும்பர் மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 25 grams அந்த மாதிரி ஆட் பண்ணி சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மதிய உணவுக்கு சாப்பிட்லாம். மேக்ஸிமம் கொஞ்சம் ஒயிட் ரைஸை குறைச்சிட்டு ரெட் ரைஸும் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக சூடாக சாதம் வச்சு சாப்பிடக்கூடாது, டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். ஓகே, இப்போ நம்ம காய்கறி இதை பற்றி முழுமையான தகவல் பார்த்தாச்சு. நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சூப், கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லா வெயிட் லாஸை ப்ரமோட் பண்ணும். நைட்டில் சாதம் சாப்பிடாதீங்க, கண்டிப்பாக அது வெயிட்டை வந்து கெயின் பண்ணிடுமே தவிர குறைக்காது. ஸோ ஒரு மேக்ஸிமம் 9 o'clock இருந்து 10 o'clock தூங்கிடணும். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சா கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீராக, அதாவது இந்த உறுப்பு இந்த நேரத்தில் சுத்தமாகும்னு குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க நம்முடைய சித்தர்கள். இதை எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கண்டுபிடிக்க முடியும்? அப்போ சிறுநீரகம் இந்த நேரத்தில் தன்னை சுத்தப்படுத்திக்கும், கல்லீரல் இந்த நேரத்தில் தன்னை சுத்திகரிச்சுக்கும். அது போல் ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கணும். அதை நம்ம கண்டதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். சரி, இப்போ உணவு பற்றி முற்றிலுமான தகவல் சொல்லியாச்சு. இந்த டயட் இருக்கும்போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஹெர்பல் பவுடர்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க சளி கழிவுகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் வெளியேறும். ஏன்னா ஒபெசிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாகிறதும் இல்லை அதில் இருக்கக்கூடிய LDL லெவல் கூடுறதும் தான் இதில் இருக்க முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதற்கு நம்ம ஒரு எளிமையான ஒரு இயற்கை ஒரு பொடிகள் நம்ம தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். ஸோ அதற்கு நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆடாத்தோடை பொடி ரத்தத்தை டீடாக்ஸ் பண்ணக்கூடியதில் எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து, ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆடாத்தோட பொடி வந்து ஒரு 20 grams 25 grams இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட அதிமதுரம் ஒரு 5 gram போதும், திப்பிலி ஒரு 5 gram போதும். அது கூட நம்ம இந்த காம்பினேஷன் கூட துத்தி பவுடர் ஒரு 50 gram கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த காம்பினேஷனில் நம்ம மருந்து கலந்து வச்சுக்கணும். எப்பயுமே முன்னாடியே ரெடிமேடாக கலந்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நைட்டு ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் ஜீரக தண்ணி ஒரு 300 ml ரெடி பண்ணிக்கோங்க. ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, அதில் இது வந்து ஒரு 5 grams இருக்க மாதிரி போட்டுட்டு அது பாதியாக நல்லா சுண்டணும். ஒரு 60 ml அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே தான். ஸோ அந்த ஒரு கண்டென்ட் அளவுக்கு ரெடியூஸ் ஆனப்புறம் இதை நம்ம வந்து குடிச்சிடணும். ஸோ இந்த கஷாயம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா கூட போதும். தொடர்ந்து ஒரு 15 நாள் குடிச்சிட்டு வெயிட் செக் பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நல்லா கரெக்டாக செட் ஆகிடும். நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் டைட்டாக சொல்கிறோமே தவிர நம்ம புதுசாக திடீர்னு ஒரு விஷயத்த இல்லை ஒரு ஆராய்ச்சி எதுவும் இல்லாமல் நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக்கு தான் ஒரு முக்கியமான ரிசர்ச்.
அதை தாண்டி ஒரு ரிசர்ச் எதுவுமே கிடையாது. ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான, நமக்கு அது உடம்புக்கு ஒத்துக்கிட்டு உடம்பு சரியாகிறது தான் அங்கே நமக்கு தேவையான விஷயம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தங்களுமே அவங்க உடம்பை பற்றின ரிசர்ச் அனாலிசிஸ் இருக்கணும். நமக்கு இது ஒத்துக்கும் இது ஒத்துக்காதுன்னு நமக்கு தானே தெரியும், அது 3வது மனுஷங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டயட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது பெல்லி ஃபேட், வயத்தில் இருக்கக்கூடிய தொப்பை குறையும். தொப்பை காரணமாக அதிக குருட்டை விடக்கூடிய பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் குறையும், நல்ல உறக்கம் வரும், உடம்புடைய சூடு ஆனது தனியும். அது போல் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும், லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட் ரெடியூஸ் ஆகும், ஓவராலாக பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உடல் எடை குறைப்பு என்பது ஒரு முழுமையான விஷயமா இருக்கணும். ஒரு முற்றிலுமான ஒரு ஆய்வு பண்ணி அதற்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கணும். டக்குன்னு கண்ணை கவரும் விஷயங்களை எடுத்து நம்முடைய உடம்பை நம்ம வந்து கெடுத்துக்க கூடாது. ஸோ இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வெயிட் எப்படி ஈஸியாக லாஸ் பண்ண முடியும்னு நம்ம போதுமான அளவுக்கு நம்ம தகவல் கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் மறந்துட்டோம், அந்த மனதை சீர்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்தினாதான், அந்த மனம் சொல்கிற பேச்சுக்கு தான் இந்த உடம்பு கொஞ்சம் நம்ம அதோடு சேர்ந்து ரெக்டிஃபை ஆகிட்டு வரும். ஸோ அப்போ மனதில் அதிகமான கோபம் இருக்குது, மனதில் அதிகமான ஒரு டென்ஷன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு அமைதி தேவை. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது நல்லது கெட்டது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அறிவில் வர்றது பேர் தான் பொறுமை. ஸோ இப்போ நம்ம ஒரு தப்பான விஷயம் பண்ணுறதுனால தான் இப்போ கோவம் வருது. ஸோ இப்போ அந்த விஷயத்த கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து போகலாம், இல்லையா அந்த விஷயத்தை விட்டு விலகி போகணும். இந்த 2 ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்முடைய ஹெல்த்துக்கும் நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கும் நல்லது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்த கற்றுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மனதில் அமைதி வந்துடும். அதிகப்படியான எதிர்பார்ப்பு, அதிகப்படியான ஒரு கற்பனையில் வாழக்கூடாது. வாழ்க்கைக்கு எது தேவைன்னா முக்கியமாக நிம்மதி தான் தேவை. அதை தாண்டி மற்ற எல்லாவற்றையும் சம்பாதித்து இந்த உடல் ஆரோக்கியம் போய்விட்டால் நம்ம பில்டிங்கில் முக்கியமானதே அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாமல் அதற்கு மேலே வாழ்க்கையை நகர்த்துறது ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ அதனால் உடலுடைய ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக சித்தர்கள் கூற்றுப்படி மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் மனதை முதலில் சீர்படுத்தி கொள்வோம், பக்குவப்படுத்தி கொள்வோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராட அளவுக்கு மனதில் நிச்சயமான தைரியம் ஏற்படும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.